நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நண்பா. நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நைட்லாம் தூங்கவே கிடையாது, சாப்பிடவே கிடையாது, நான் வந்து விஜய்க்கு தான் வந்து ஓட்டு போடலாம்னு நினச்சேன், ஆனால் இப்படி நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து இதுதான் சாக்கு அப்படின்ட்டு வந்து கொத்தடி மேலே இருக்கட்டும், அதாவது 4 பொண்டாடி 3 பொண்டாடி வச்சவங்களாம் வந்து தளபதி விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. ஆனால் உண்மை வேறு, ரியாலிட்டி வேறங்க. அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சொல்லிக்கிறேன். அது மட்டும் கிடையாது, ஒரு விஷயம் அப்படின்றது வந்து வந்திருக்கு, அதை நான் வந்து சொல்கிறேன் என்னன்ட்டு. எல்லாத்துக்கும் முந்தைய ஹாப்பியான நியூஸ் தான். ஸோ எஸ்டர்டே வந்து கல்பாத்தி ஆகோரம் அவங்க வீட்டுக்கு வந்து நம்ம தளபதி விஜய் போயிருந்தாரு, கூட வந்து த்ரிஷா வந்து போயிருந்தாங்க. இதை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வந்து என்ன ப்ரோ நீங்கள் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் விஜய் எப்படி பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கல, இதுக்கெல்லாம் என்னால் முட்டு கொடுக்க முடியாது ப்ரோ, இதுக்கெல்லாம் நான் எப்படி முட்டு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய தளபதி ஃபேன்ஸே வந்து ரொம்ப கஷ்டமா என்னால் முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் ஒரு ரியாலிட்டி அப்படின்றது சொல்கிறேன், அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரியுது அப்படின்ற பட்சத்தில் அது தளபதி விஜய்க்கு தெரியாத என்ன, ஒரு கட்சியோட தலைவர் அவர். ஸோ தளபதி விஜயும் த்ரிஷாவும் இது போல வெளியே போகிறப்ப வந்து மக்கள் என்ன பேசுவாங்க, அதுக்கு என்ன ரியாக்ஷன் வரும் அப்படின்றதும் கூட தளபதி விஜய்க்கு தெரியாமல் இருக்கும். அதாவது இதை பற்றி யாருமே பேசவே கிடையாது, தளபதி விஜய் த்ரிஷான்றதெல்லாம் வந்து யாரும் பேசவே கிடையாது. ஆனால் சம்பந்தமே எல்லாம் வந்து நம்ம தளபதி விஜய் அண்ணா வந்து எதற்கு த்ரிஷா கூட வந்தாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யோசிச்சு பாருங்க. காரணமே இல்லாமல் அவங்க கூட வரணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் கட்சியோட தலைவர், இதனால பாதிப்பு ஏற்படுது, பெண்கள் வாழ்க்கை போகுது அப்படின்னா அவருக்கு தான் அது பாதிப்பு, அது அவருக்கு தெரியாமலாம் இருக்காதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்கிங்க. காரணம் இல்லாமல் வந்து விஜய் அண்ணா எதுவும் பண்ணியிருக்கவே மாட்டாருன்றதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் கிடையாதுங்க. இப்போ தளபதி விஜய் சைலேருந்து வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படின்றது வந்து நாளைக்கோ அல்லது நாளை மறுநாளோ வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கே கூட வந்து கிளாரிஃபிகேஷன் அப்படின்றது வந்து மேனேஜர் சைட்ல இருந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதாவது ஜெகதி சைட்ல இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க கவலைப்படுற அளவுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது, சீக்கிரம் வந்து பாசிட்டிவான ஒரு நியூஸ் வரும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம.